ஹலோ விவர்ஸ், நம்ம ரெகுலராக ஒரு ஹிந்தி சென்டென்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்குற சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் போகிறான், அவன் படிக்கிறான், அவன் தூங்குறான், அவன் ஓடுறான். மெத்தட் நம்பர் 1, அவன் அப்படிங்கிறது மாறாது. அடுத்தது ரான் அப்படிங்கிறது மாறாது. அதே மாதிரி இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அப்படிங்கிறதுக்கு ஓ அப்படின்னு அர்த்தம், இவன் அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது ஜா தா ஹே, தா ஹே அப்படிங்கிறது மாறாது. ஏ தா ஹே, ஏ தா ஹே, ஏ தா ஹே அப்படிங்கிறது மாறவே மாறாது. பாருங்க, ये जाता है, वो जाता है, ये करता है, ये सोता है, वो படுத்தா ஹே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஏ அல்லது ஓ அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க, அவள் இவள் அப்படின்ட்டு. அடுத்து முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா தாஹைக்கு பதிலாக தீ ஹே அப்படின்னு முடியும். அதாவது वो जाती है, वो पढ़ती है, वो सोती है, वो खाना बनाती है. ஸோ இந்த மாதிரி தான் முடியும். இது மெத்தட் நம்பர் 2. மெத்தட் நம்பர் 3, அது இது, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஓ தான் வரும். அதே மாதிரி அந்த அது இது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பாலா பெண் பாலாங்கிறத பொறுத்து தாஹ அல்லது தீஹ அப்படிங்கிறது முடியும். இது ஆண் பாலா பெண் பாலாங்கிறத பொறுத்து நம்ம குழப்பங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது போக மெத்தட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அது இது அவள் இவள் அவன் இவன் இந்த இடத்துல நீங்கள் பெயர் சொல்ல, அதாவது பேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரயில் யூஸ் பண்ணிக்கலாம், புத்தகம் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அவள் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேரை யூஸ் பண்ணிக்கலாம், அவன் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேரை யூஸ் பண்ணி இதே சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பேசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட் தான் என்ன பண்ணணும்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்ன என்கரேஜ் பண்ணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.